வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோவில் நாம் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் ஹூ, ஹூஸ் அண்ட் ஹூம் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் இருக்குது. அதில் விச், தட் அண்ட் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஹூ, ஹூஸ் அண்ட் ஹூம் பற்றி மட்டும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவோம். பொதுவாக இந்த ஹூ, ஹூஸ் அண்ட் ஹூமை நம்ம நிறைய கொஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹூ அப்படின்னா யார் அப்படின்ற அர்த்தத்தில் யூஸ் பண்ணுவோம். யாருடையது அப்படின்னு கேட்கறதுக்கு ஹூஸ். அதே மாதிரி யாரை அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம ஹூம் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இதே நம்ம யாருக்கு அப்படின்னு கேட்கணும்னா நம்ம டு ஹூம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சாதாரணமாக கொஷன்ஸ்ல இதை எப்படி யூஸ் பண்ணுவோம்? யார் உன்னுடைய தங்கை அப்படின்னு கேட்கணும்னா ஹூ இஸ் யோர் சிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யாருடைய பெண் இது அப்படின்னா ஹூஸ் பென் இஸ் திஸ் அப்படின்னு நம்ம கேட்போம். யாரை நீங்க சந்திச்சீங்க அப்படின்னா யாரை அப்படின்னா ஹூம். ஸோ ஹூம் டிட் யூ மீட்? இப்படிலாம் நம்ம நிறைய கொஷன்ஸ் கேட்போம். ஆனா இதே ஹூ, ஹூஸ் அண்ட் ஹூமை சாதாரண ஸ்டேட்மெண்ட்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல நாம நவுன் அண்ட் ப்ரொனவுன் பத்தி தெரிஞ்சுக்குவோம். அப்பதான் நம்மளால ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராமுனுடைய வீட்டிலிருந்து கிளம்பினான். ராமு பள்ளிக்கு சென்றான். ராமுனுடைய புத்தகங்களை ராமுவின் பையிலிருந்து எடுத்தான். இப்படி நம்ம சொன்னோம்னா கேட்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நம்ம எப்படி சொல்லுவோம்? ராமு அவனது வீட்டிலிருந்து கிளம்பினான். அவன் பள்ளிக்கு சென்றான். அவன் அவனது புத்தகங்களை அவனது பையிலிருந்து எடுத்தான். இப்படி சொல்றதுதான் நம்ம சாதாரணமா சொல்ற விதம் இல்லையா? முதல் தடவை மட்டும்தான் நம்ம ராமு அப்படின்னு சொன்னோம். அடுத்த தடவைலாம் நம்ம அவன், அவனுடைய இப்படி நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இந்த நவுனை குறிக்கக்கூடிய மற்ற வார்த்தைகள் அதுதான் நம்ம வந்து ப்ரொனவுன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கோம். மை ஃபாதர் லிவ்ஸ் இன் சென்னை. மை ஃபாதர் இஸ் 70. எங்க அப்பா சென்னையில வசிக்கிறாரு. எங்க அப்பாவுக்கு வயது 70. இப்படி நம்ம சொல்லியிருக்கோம். பட் சாதாரணமா எப்படி சொல்லுவோம் இதை? மை ஃபாதர் லிவ்ஸ் இன் சென்னை, ஹி இஸ் 70 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ செகண்ட் சென்டென்ஸ்ல மை ஃபாதர் அப்படின்ற நவுனை ஹி அப்படின்ற வேர்ட்னால ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் ப்ரொனவுன். இப்போ இதுல 2 சென்டென்ஸ் இருக்கு. இந்த 2 சென்டென்சஸையும் நம்ம வந்து மர்ஜ் பண்றோம். பொதுவாக இந்த இடத்துல சென்டென்ஸ்னு ஒரு காமன் வேர்டு வச்சு சொல்றேன் நான். ஆனா இங்க ஆக்சுவலா கிராமட்டிக்கலா சொல்லணும்னா 2 கிளாஸஸ் இருக்கு. கிளாஸ் நம்ம எதை சொல்லுவோம்? ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் இருந்துச்சுன்னா அது ஒரு கிளாஸ். ஸோ மை ஃபாதர் லிவ்ஸ் இன் சென்னை, இது ஒரு கிளாஸ். ஹி இஸ், தட்ல ஹீன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, இஸ்ன்னு ஒரு வேர்ப் இருக்கு. ஸோ இது ஒரு கிளாஸ். இந்த 2 கிளாஸஸையும் நம்ம மர்ஜ் பண்றப்போ அதுக்காக யூஸ் பண்ற ப்ரொனவுனை தான் நம்ம வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து ஒரே சென்டென்ஸா சொல்லணும்னா நம்ம எப்படி சொல்றது? 70 வயதாகும் எனது தந்தை சென்னையில் வசிக்கிறார். இப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ 70 வயதாகும் எனது தந்தை. மை ஃபாதர் ஹூ இஸ் 70. இந்த இடத்துல ஹீன்ற ப்ரொனவுனையும் நம்ம வந்து ஹூ அப்படின்ற வேர்டால ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மை ஃபாதர் ஹூ இஸ் 70 lives in சென்னை. ஸோ இந்த ஹூ தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள். ஐ நோ எ மேன், ஹிஸ் பிரதர் ஒர்க்ஸ் அட் த செக்ரட்டரியேட். யாருடைய பிரதர் செக்ரட்டரியேட்ல வேலை பார்க்குறாரோ அவர் எனக்கு தெரியும். இப்படிதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ யாருடைய அப்படின்னாலே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட் ஹூஸ் இல்லையா? ஸோ ஹிஸ் பிரதர்னு இருக்கு, அதை நம்ம வந்து ஹூஸ் பிரதர் அப்படின்னு சேஞ்ச் பண்ண போறோம். ஐ நோ எ மேன் ஹூஸ் பிரதர் ஒர்க்ஸ் அட் த செக்ரட்டரியேட். யாருடைய சகோதரர் செக்ரட்டரியேட்ல வேலை பார்க்குறாரோ அவரை எனக்கு தெரியும். இப்படி நம்ம இதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஹிஸ் பிரதருக்கு பதிலாக நம்ம ஹூஸ் பிரதர், அவருடைய சகோதரர்ங்கிறத யாருடைய சகோதரர் அப்படி மாத்திருக்கோம். ஸோ யாருடைய அப்படின்னு கேட்கறதுக்கு ஹூஸ். ஸோ இதுதான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அடுத்த எக்ஸாம்பிள். ஷி இஸ் மை சிஸ்டர், யூ மெட் ஹர் எஸ்டர்டே. அவ என்னோட தங்கச்சி, நீ கூட நேற்று பாத்தி அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். இதை மர்ஜ் பண்றப்ப எப்படி சொல்லுவோம் நம்ம? நீ நேற்று யாரை பாத்தியோ அவ என்னுடைய சிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ யாரை நீ சந்தித்தாயோ, ஸோ யாரை அப்படின்னாலே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட் ஹூம் இல்லையா? அடுத்து இன்னொரு விஷயமும் நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். யூ மெட் ஹர், இந்த இடத்துல ஹர்ருக்கு பதிலாக தான் நம்ம இந்த இடத்துல ஹூம் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். பொதுவா ஒரு சென்டென்ஸ்ல யாரு பத்தி பேசுறோமோ இல்ல யார் ஒரு விஷயத்த செஞ்சாங்களோ அவங்க சப்ஜெக்ட். நீ சந்தித்தாய் அப்படிங்கிறப்போ நீ தான் சப்ஜெக்ட், யூ அப்படின்றது சப்ஜெக்ட். சந்திக்கிறது, மீட் பண்றது அப்படின்றது தான் இங்க வேர்ப். இந்த சென்டென்ஸ்ல யாரை, எதை,
யாருக்கு. இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை நம்ம வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். நீ யாரை சந்திச்ச, அவளை சந்திச்ச. ஸோ அப்போ இந்த ஹர்ன்றது இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இல்லையா? ஸோ இந்த ஆப்ஜெக்டை ரீப்ளேஸ் பண்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து எப்பவுமே whom. ஸோ நீ யாரை சந்தித்தாயோ. ஸோ she is my sister whom you met yesterday. இதே சென்டென்ஸை நீங்க she whom you met yesterday is my sister அப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். she is my sister whom you met yesterday அப்படின்றதும் கரெக்ட் தான். she whom you met yesterday is my sister அப்படின்னாலும் கரெக்ட் தான். உடல்நிலை சரியில்லாமல் இருந்த எனது நண்பரை நான் போய் பார்த்தேன், நான் போய் விசிட் பண்ணேன். சார் 2 sentences. ஒன்று my friend was sick. ரெண்டாவது I visited him. இந்த இடத்துல he was sick அப்படின்றதுல அந்த he எடுத்துட்டு தான் நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் சேர்க்க போறோம். உடல்நிலை சரியில்லாமல் இருந்த எனது நண்பரை நான் சந்திச்சேன். ஸோ I visited my friend who was sick. இந்த இடத்துல my friend தான் இந்த இடத்துல he இல்லையா? ஸோ இந்த he எடுத்துட்டு my friendோட who போட்டு கம்பைன் பண்ணிட்டோம். ஸோ I visited my friend who was sick. அவங்க எங்க அத்தை என் பக்கத்துல கூட உட்கார்ந்துருந்தாங்களே அவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். she is my aunt, she was sitting next to me. இந்த இடத்துல இந்த she இதை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். என் பக்கத்துல உட்கார்ந்துருந்தவங்க யாரோ அவங்க தான் என் அத்தை. யாரோ அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து who அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணுவோம். she who was sitting next to me இந்த ஃபுல் சென்டென்ஸும் இங்க வந்துருச்சு. ஸோ she who was sitting next to me is my aunt. இதே சென்டென்ஸை நீங்க she is my aunt who was sitting next to me அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ஸ்பெயினில் வசிக்கும் எனது நண்பர் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவுக்கு வராரு, விசிட் பண்றாரு, இந்தியாவுக்கு விசிட் பண்றாரு. my friend is visiting India this Sunday. he lives in Spain. ஸோ இந்த இடத்துல my friend அதுதான் இந்த இடத்துல he அப்படின்ற ப்ரொனவுனா இருக்கு. இந்த ஹீங்கிற ப்ரொனவுனை நம்ம ஹூங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுனால ரீப்ளேஸ் பண்ண போறோம். மை ஃப்ரெண்ட் அதுக்கு பதிலாக தான் ஹீன்னு இருக்கு, அதுக்கு பதிலாக தான் ஹூ இருக்கு இல்லையா? ஸோ மை ஃப்ரெண்ட் ஹூ லிவ்ஸ் இன் ஸ்பெயின். ஸ்பெயினில் வசிக்கும் எனது நண்பர். மை ஃப்ரெண்ட் ஹூ லிவ்ஸ் இன் ஸ்பெயின் இஸ் விசிட்டிங் இந்தியா திஸ் சண்டே. நான் ஆலோசித்த மருத்துவர் மிகவும் பிரபலமானவர். ஸோ 2 சென்டென்ஸ் இருக்கு. ஒன்று, நான் ஒருத்தரை கன்சல்ட் பண்ணேன், அவர் ரொம்ப ஃபேமஸ். ஐ கன்சல்டட் அ டாக்டர், ஹி இஸ் வெரி ஃபேமஸ். இந்த இடத்துல யாரை கன்சல்ட் பண்ணேனோ, ஸோ அந்த யாரை அப்படின்னாலே நம்ம ஹூம் யூஸ் பண்ணுவோம். இப்படி நம்ம எந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். செகண்ட் ஒன், இந்த சென்டென்ஸ் பாருங்க, ஐ கன்சல்டட் அ டாக்டர். இதில் ஐங்கிறது சப்ஜெக்ட், கன்சல்ட் பண்ணேன் அப்படின்றது வேர்ப். யாரை கன்சல்ட் பண்ணேன் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சராக தான் அ டாக்டர்னு இருக்கு. ஸோ அப்போ யாரை, எதை, யாருக்கு, இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரும் என்னது? ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறப்போ நம்ம ஹூங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணணும். ஸோ 2 விதமாகவும் நீங்கள் இதை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நான் யாரை கன்சல்ட் பண்ணணும், அவர் ரொம்ப ஃபேமஸ். ஸோ த டாக்டர் ஹூம் ஐ கன்சல்டட் இஸ் வெரி ஃபேமஸ். இப்போ தமிழ் சென்டென்ஸை டைரக்டா இங்கிலீஷ்க்கு சேஞ்ச் பண்ணலாம். யார் இதை செய்தார்கள் என்று எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரியாது அப்படிங்கிறப்போ ஐ டோன்ட் நோ. யார் அப்படிங்கிறப்போ நம்ம ஹூன்னு ஆரம்பிப்போம் இல்லையா? ஸோ ஐ டோன்ட் நோ ஹூ டிட் திஸ். இது யாருடைய கார் என்று எனக்கு தெரியாது. ஸோ ஐ டோன்ட் நோ யாருடைய அப்படின்னாலே ஹூஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சாதாரணமாக இது யாருடைய கார் அப்படின்னு நம்ம கொஸ்டனாக கேட்கணும்னா ஹூஸ் கார் இஸ் திஸ் அப்படி கேட்போம். இதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மாத்துறப்போ நம்ம ஈஸ் திஸ்ன்னு போடக்கூடாது, ஹூஸ் கார் திஸ் இஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ ஐ டோன்ட் நோ ஹூஸ் கார் திஸ் இஸ். அடுத்த எக்ஸாம்பிள், நான் யாருக்கு பணம் கொடுத்தேனோ அவர் அதை மறுத்துவிட்டார். ஸோ அந்த மனிதர் அதை மறுத்துவிட்டார். அவர் அதை மறுத்துவிட்டார் அப்படின்னா the man refused it. எந்த மனிதர்? நான் யாருக்கு பணம் கொடுத்தேனோ அந்த மனிதர். ஸோ யாருக்கு அப்படின்னாலே நம்ம டு whomனு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? the man to whom I gave money refused it. ஸோ இந்த வீடியோவில் நாம ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் who, whose and whom பற்றி நிறைய எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நாம that, which and where இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். Thank you so much.